ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேஒயின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பாப்பாங்களுக்கு வேக வச்ச வேர்க்கடலை. இது வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாங்க வேர்க்கடலை வேக வச்சு எந்த சுண்டலாக இருந்தாலும் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா போதும், அப்படியே சாப்பிட்ருவாங்க. தாளிச்சாவோ மசாலா சேர்த்து தாளிச்சாவோ சாப்பிட மாட்டாங்க. இந்த வேர்க்கடலை வந்து ட்ரையாக வந்து பச்சைக்கடலைன்னு சொல்லி கடையில் மளிகை கடையிலேயே கிடைக்கிது. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 2லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இது அப்படியே ஒரு சாயம் மாதிரி வரும். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடலை வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வெங்காயம் தாளித்து இல்லை மசாலா தாளிச்சோ சாப்பிட்லாம், இல்லை பச்சை வெங்காயம் போட்டு கூட சாப்பிட்லாம். பட் பாப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கனால நான் அப்படியே வந்து வேக வச்ச கடலையே கொடுத்துருவேன். அவங்க அப்பாவுமே வந்து மசாலாலாம் போட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறோம். நாங்கள் 4 பேருமே இப்படியே தான் சாப்பிட்டுக்குவோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். வீக்லி 3 டைம்ஸ் ஏதாவது ஒரு சுண்டலும், வீக்லி 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸும் கொடுத்துருவேன். வேறு முட்டை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ரெகுலராக ஃபுட்லேயே எடுத்துக்கிறனால அதே தனியாக. எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படியே முழுசாக கடலை காயாக தான் கொண்டு வந்து வாங்குவாங்க. வாங்கி அப்படியே வேக வச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் உரிச்சு சாப்பிடுவோம். ஆனால் கடலை கூட கண்டிப்பாக வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த கடலையில் இருக்கிற பித்தம் குறையும்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். தேங்காய் கூட கருப்பட்டியோ கடலை கூட வெல்லமும் சாப்பிட்டு தான் நாங்களாம் வளர்ந்தோம். இப்போ எங்கே அந்த பிள்ளைங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. பார்த்து ஒன்று செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி கடலை வாங்கி வேக வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.